எவ்வளோ டேரிஃப் கட்டணும், டேரிஃபை குறைக்கிறதுக்கு என்னென்ன வழிகள் இருக்குது, எப்படிலாம் டேரிஃப் போடுறாங்க, எந்த பொருட்களுக்கு அதிக டேரிஃப், எந்த பொருட்களுக்கு கம்மியான டேரிஃப், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இப்போ தொட்டு பேச போகிறோம். கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஆர்த்தி, நம்ம இங்கே வந்து பொருள் எடுக்க வந்திருக்கோம். அதாவது வந்து பார்சல் அனுப்புனாங்க, அதை எடுக்க வந்திருக்கோம். பக்கத்தில் ஒரு 25 நிமிஷம் தான் நிறைய வந்தாச்சு. ஆன்லைனில் காமிச்சது வந்து உங்கள் பொட்டி வந்து பாதுகாப்பாக வந்து இருக்குது, நீங்கள் காசு கட்டிட்டீங்கன்னா ரிலீஸ் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ இதுக்கு முன்னாடி நம்ம போன வீடியோ போட்டிருந்தோம்ல பிரேமா, நம்ம டேரிஃப்ஸ் இல்லாமல் எடுத்துகிட்டு வந்துட்டோன்னு. ஆனால் அதுக்குமே நம்மளுக்கு லேட்டராக நம்ம டெலிவரி பண்ணதுக்கப்புறம் பில் அனுப்பியிருந்தாங்க. ஸோ இந்தியாவிலேருந்து பார்சல் அனுப்புனீங்கன்னா நம்ம வந்து டேக்ஸ் பே பண்ணி தான் வாங்கணும். ஆமாம், அது ஃபெட்எக்ஸு ஃபஸ்ட்டு பார்சல் வந்துச்சு, அதன் பிறகு வந்து கஸ்டம்ஸ் சார்ஜ் வந்துச்சு. இது பார்க்கும்போது DHL ஃபர்ஸ்ட் வந்து கஸ்டம்ஸ் கட்ட சொல்கிறாங்க, அதன் பிறகு வந்து பார்சல் எடுக்க சொல்கிறாங்க. ஸோ எது போட்டிங்கனாலுமே வந்து இப்போ டேரிஃப்ஸ் வந்து கஸ்டம்ஸ் வந்து போட்டுடுறாங்க. ஃபஸ்ட்டு வந்து இதை கிளியர் பண்ணிட்டு வாங்கிட்டு வந்துடுவோம். பாக்ஸ் வந்துச்சு. இப்போ வந்து பார்சலை வாங்கிட்டு வந்தாச்சு. இந்த பார்சல்லேருந்து ஒரு விஷயம் எனக்கு வந்து தெரிஞ்சுது. அது என்னன்னா, எப்படி இருந்தாலும் நம்ம டேரிஃப்ஸ் வருங்கிற ஒரு விஷயம் சொல்லி ஒரு $100 நீங்கள் அனுப்புனீங்கன்னா உங்களுக்கு டேரிஃப் வராதுன்னு சொல்கிறாங்களா? அது கிடையாது இல்லை என் பிரேமா. ஏன்னா அதை தாண்டியும் வந்து டேரிஃப் போடுறாங்க. ஆமாம், நிறைய பேர் அதான் சொல்லியிருந்தாங்க. நிறைய பேர் அதை கன்ஃபார்ம் பண்ணியிருந்தாங்க. $100 தான் நாங்கள் அனுப்பினோம், ஈவன் கிஃப்ட்னு மென்ஷன் பண்ணியிருந்தாலும் டேரிஃப் வருது அப்படின்னு. ஸோ அதுதான் வந்து நமக்கு தெரிய வருது. பட் இப்போ வந்து ஒரு 18% குறையும். ஸோ பார்ப்போம். பட் இப்போ என்னென்ன அனுப்பியிருக்காங்க, இது மொத்த வெயிட் எவ்வளோ இருந்துச்சு? 20 kgs. ஆல்மோஸ்ட் வந்து 20 kgs வந்து அனுப்பியிருந்தாங்க. இந்த 20 கிலோக்கு வந்து $77 போட்டிருந்தாங்க. பட் எப்பயுமே 20 கிலோக்கு $77 கிடையாது. இது ஆக்சுவலாக அவங்க ஓப்பனே பண்ணல. ஆமாம், ஓப்பனே பண்ணல. அதான் சொன்னேன், அந்த ஃபார்ம் முன்னாடி ஒட்டியிருந்தாங்க. நம்ம என்னென்னலாம் வந்து ஐட்டம்ஸ் கொடுத்துருக்கோம் டிக்ளேர் பண்ணி ஆகணும். அந்த டிக்ளரேஷன் ஃபார்ம் இருக்கும். அந்த டிக்ளரேஷன் ஃபார்மை வச்சு தான் அவங்க டேரிஃப்ஸ் போட போகிறாங்க. ஆல்ரெடி நம்ம வந்திருக்க பேக்கேஜ்க்கு நம்ம வந்து டேரிஃப்ஸ் வரல அப்படின்னு சொல்லியிருந்தோம். ஆக்சுவலாக பேக்கேஜ் டெலிவரி பண்ணதுக்கப்புறம் வந்து எங்களுக்கு அந்த ரிசிப்ட் அனுப்பி ஃபெடெக்ஸ்லேருந்து கேட்டிருந்தாங்க. ஸோ டேரிஃப் அதுக்குமே 2 பார்சலுக்குமே போட்டிருக்காங்க. ஸோ இது வரைக்கும் அந்த பார்சலில் எல்லாத்துக்கும் வந்து முன்னாடியே டேரிஃப் கட்டுற மாதிரி இருந்துச்சு, இல்லை அதன் பிறகு வந்து டேரிஃப் வந்துருந்துச்சு. ஸோ டேரிஃப் வந்து வராமல் பார்சல் வருது ரொம்ப அபூர்வம் தான். சில பேருக்கு வந்திருக்கலாம், பட் மேக்ஸிமம் தெரிஞ்சுக்க வேண்டிய டேரிஃப். நான் அந்த அம்மாட்ட கேட்டேன், DHL இருக்கும்போது அவங்க சொன்னது தான், எல்லாத்துக்குமே மேக்ஸிமம் வந்து டேரிஃப்ஸ் போடுறாங்க. எப்படி டிக்ளேர் பண்ணுறாங்கன்னு அவங்களுக்கும் ஐடியா இல்லை, பிகாஸ் அவங்க வந்து DHL ஒர்க் பண்ணுறவங்க தான். ஸோ இது வந்து கஸ்டம்ஸ் ஆஃபீஸ்லேருந்து வருது. எங்களோட வேலை இங்கே வந்து இந்த அமௌண்ட் நாங்கள் வாங்கிட்டு தான்